கோவிந்த் தருவல புளியங்கா. ஏய் நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் எப்பவுமே தருவேன். டைம் ஆகுது, சீக்கிரம் வா, அந்த அண்ணா வந்துருவாங்க. கைப்பிடி. டி நீ ஏன்டா கல்யாணத்துக்கு சொக்கா படம் வந்துக்கிற? ஏய் எங்க அம்மா எல்லாம் சொக்கா துவச்சு போட்டுக்குதுரா. கை பிடிச்சுக்கோ. கைப்பிடி. ஏய் ஐயா வராரு. ஏய் கோவிந்து, அந்த நாகப்பாலத்து மேல ஆணையா நிலாவை கல்யாணம் பண்ணி உனக்கு சம்மடமா? சம்மடம். நிலா, அந்த புளியங்கா மரத்து மேல ஆணையா கோவிந்த கல்யாணம் பண்ணி உனக்கு சம்மடமா? புளியங்கா தருவல என்றா இது தடுவேன், நீ சம்மட சொல்லு. சம்மடம். தாலி கட்டுங்க. நிலா அட பொறம்போக்குங்களா, என்னடி பண்ணுகிறீங்க? என்ன பண்ணுகிறீங்க? ஸ்கூலுக்கு தானே கிளப்பி அமிச்சா நான் சாப்பாடு கட்டி? ஸ்கூலுக்கு தான் போயின்னு இருந்தேன். கோவிந்த தான் புளியங்கா தரேன்னு கூப்பிட்டேன். வீட்டுல அவ்வளவு புளியங்கா கிடக்குது. நம்ம வீட்டுல இருக்க புளியங்கா எல்லாம் காஞ்சு போய்க்குது. அவன் இனிப்பு புளியங்கா தருவான். அப்படி பார்த்தே வீட்டுக்கு படி. நீங்க தான் ரஜினியா? அந்த படையாப்பால வருவாரு, ஆசீர்வாதம் பண்றவரா? நீங்க தான். உங்க அம்மாவோட சொல்லவா? வீட்டுக்கு கொடுங்க. மருமக அவருங்க. மருமகனே எங்க ஒரு மருமகனே உங்க அம்மா அவன்கிட்ட சொல்லிட்டா? அம்மா கிட்ட சொன்னது அம்மா போட்டு என்ன பழக்கம் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இல்ல ஃபர்ஸ்ட் அது உன் பொண்ணு ஜெகனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறமா தான் நான் 10 புள்ளைங்க எக்ஸ்ட்ரா தரணும்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. ஐயோ அடி புளியங்க அப்படி செத்தவள.